ஒரு அழகான கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் அன்பானவன். யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் உடனே ஓடிப்போய் உதவி செய்வான். ஒருநாள் பள்ளிக்குச் செல்லும் வழியில் ஒரு சிறிய குருவி தரையில் விழுந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. அதன் சிறகு காயமடைந்திருந்தது. மற்ற குழந்தைகள் யாரும் அதை கவனிக்கவில்லை. ஆனால் அருண் மட்டும் அந்த குருவியை மெதுவாக கையில் எடுத்தான். பாவம், இதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தான். அதை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு சிறிய பெட்டியில் மென்மையான துணியை விரித்து வைத்தான். அம்மாவுடன் சேர்ந்து குருவிக்கு தண்ணீர் கொடுத்தான். தினமும் சிறிது உணவும் கொடுத்தான். சில நாட்களில் குருவியின் சிறகு நன்றாக குணமடைந்தது. ஒரு நாள் அருண் அதை வானத்தில் பறக்கவிட்டான். போ, சந்தோஷமாக வாழ் என்று மகிழ்ச்சியுடன் கையை அசைத்தான். சில வாரங்கள் கழித்து அருண் பள்ளியில் மரக்கன்று நடும் போட்டியில் கலந்து கொண்டான். ஆனால் அவன் நட்ட செடி மட்டும் வளரவில்லை. அவன் மிகவும் வருத்தப்பட்டான். அடுத்த நாள் காலை அவன் நட்டிருந்த இடத்தில் பல சிறிய விதைகள் சிதறி கிடந்தன. அருகில் பார்த்தபோது அதே குருவி மரக்கிளையில் அமர்ந்து கீச்சென்று பாடிக்கொண்டிருந்தது. அந்த விதைகள் முளைத்து சில மாதங்களில் அழகான செடிகளாக வளர்ந்தன. பள்ளி முழுவதும் பசுமையாக மாறியது. பள்ளி ஆசிரியர் அனைவரையும் அழைத்து, இந்த பசுமைக்கு காரணம் அருணின் நல்ல மனம். ஒரு சிறிய உயிருக்கு அவன் செய்த உதவிதான் இன்று நமக்கு இந்த அழகான தோட்டத்தை கொடுத்திருக்கிறது என்றார். அனைவரும் அருணுக்கு கைத்தட்டினார்கள். அருண் சிரித்தபடி, நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் ஒருநாள் நம்மிடமே திரும்பி வரும் என்றான். அன்றிலிருந்து அந்த கிராமத்து குழந்தைகள் எல்லோரும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மரங்களுக்கும் அன்பு காட்ட ஆரம்பித்தனர். கதையின் நீதி: நல்ல மனதுடன் செய்யும் சிறிய உதவி கூட ஒருநாள் பெரிய நன்மையாக நமக்கே திரும்பி வரும்.